வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்கள் சிவகாசி சிவன். இன்று அற்புதமான சிந்தனை பதிவு. விஜயநகர பேரரசுக்கு ஒரு வியாபாரி வராரு, அரண்மனைக்குள்ளே போகிறாரு. தான் கொண்டு வந்த 3 பொம்மைகளை அரசன்ட்டு கொடுத்துட்றாரு. அந்த பொம்மையை காட்டி, அரசரே, இந்த 3 பொம்மைகளில் ஒரு பொம்மை மட்டுமே மிகச்சிறந்த பொம்மை, அது எதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைக்காரு. அவர் அந்த 3 பொம்மை வாங்கி பார்க்காரு. அவருக்கு ஒன்றுமே புலப்படலை. அமைச்சர்கிட்ட கையில் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்து சொல்லிடுங்க அப்படிங்காரு. அமைச்சர்லாம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஒரே இடையாத்தான் இருக்குது, ஒரே முகமாக தான் இருக்குது, ஒரே நிறமாக தான் இருக்குது. கண்டுபிடிக்க முடியாமல் குழம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் உள்ளே அப்படியே என்ட்ரி ஆகிறாரு நம்முடைய தெனாலிராமன். அவர்கிட்ட அந்த பொறுப்பை உடைச்சிட்றாங்க. அவர் அந்த 3 பொம்மையை வாங்கி பார்த்துட்டு ரொம்ப கூர்மையாக கவனிக்கார். கூர்ந்து பார்க்காரு. அதில் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கிறத கவனிக்கிறார். அப்போது ஒரு நீளமான ஒல்லியான குச்சை கொண்டு வாங்க அப்படிங்காரு. அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. முதல் பொம்மையோட காதுக்குள்ளே அந்த குச்சியை நுழைக்காரு. அது மறுகாத வழியாக வெளியே வந்துடுது. அந்த பொம்மையை ஓரமாக தூக்கி வச்சிருந்தாரு. 2வது பொம்மையை வாங்குறாரு. அதனுடைய காதுக்குள்ளே குச்சியை நுழைக்கிறாரு. அது வாய் வழியாக வெளியே வருது. அந்த பொம்மையை ஓரமாக தூக்கி வச்சிருந்தாரு. 3வது பொம்மையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த பொம்மையினுடைய காதுக்குள்ளே அந்த குச்சியை நுழைக்காரு. அது எது வழியாக வெளியே வரல. உடனே சொல்கிறாரு, இந்த 3வது பொம்மையே சிறந்தது அப்படிங்காரு. எப்படி அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது சொல்கிறாரு, முதல் பொம்மையினுடைய காதுக்குள்ளே அந்த குச்சியை நுழைக்கும்போது அது மறுகாது வழியாக வெளியே வந்துடுது. இப்பேற்பட்ட மனிதனிடம் ஒரு வேலையோ ஒரு செயலையோ ஒரு சொல்லையோ சொன்னோம்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டுருவான், இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஓரமாக வச்சிடுறாரு. 2வது பொம்மை மிகவும் ஆபத்தானது. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த காதில் நுழைச்ச அந்த குச்சி வாய் வழியாக வெளியே வந்துடுது. இவங்ககிட்ட இப்பேற்பட்ட ஆள்கிட்ட ஒரு விஷயத்தை ஒரு ரகசியத்தை சொன்னோம்னா அது உடனே மற்றவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க. அதனால் அது நமக்கு பெரிய தர்ம சங்கடத்தை உண்மையிடும். இந்த மாதிரியான ஆட்களையும் ஒதுக்கி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். 3வது அதுவே மிகச்சிறந்தது அப்படிங்கிறார். எப்படி அப்படின்னா, நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை, நாம் சொல்லக்கூடிய ரகசியங்களை அதை உள்ளே வச்சுருக்கோம். சாமானியத்தில் வெளியே விடாது. நம்முடைய அனுமதி பெறாமல் அது யார்கிட்டையும் சொல்லாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அற்புதமாக சொன்ன உடனே நீங்கள் சொல்வது தான் உண்மைன்னு சொல்லி அந்த 3 பொம்மையை அவர்கிட்டே கொடுத்துறாரு. இப்பேற்பட்ட மனிதர்கள் நம்முடைய வாழ்விலும் இருப்பார்கள். நம்முடைய உற்றார் உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், தொழில் சார்ந்த இடத்துல இந்த 3 விதமான மனிதர்கள் இருப்பார்கள். இதை யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு அது நம்ம கையில் இருக்குது. அந்த 3வது பொம்மையே மிகச்சிறந்தது என்பதை நாம் உறுதிப்படுத்தி அது சார்ந்த மனிதர்களிடம் பழக வேண்டும். அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் நமக்கு தெரிகிறது. அதனால் நாம் பழகக்கூடிய மனிதர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை அறிந்து, தெரிந்து, தெளிந்து நாம் சிந்தித்து பழக வேண்டும் என்பதே என்னுடைய சாராம்சம். நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன்.